மறுபடியும் இசைக்கேல் புஸ்தகத்தை நாம் கடந்து போகிறோம். வாட்ச் நைட் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸ் that I spoke about, Ezekiel 37. இசைக்கேல் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பேசினேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே மையமாக தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக நான் பேச போகிறேன். Let me recall back and reflect back what we spoke. நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே அநேக காரியங்களை தலைகீழாக மாற்றப் போகிறார். This year God is going to do a reverse. That means He's going to change things upside down. And that's what is going to happen. அதை தான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நிறைவேற்ற விரும்புகிறார். Divine reversible. Something that is God is going to make which is impossible become possible. Which hopeless become hope. நம்பிக்கை இல்லாத இடத்தை நம்பிக்கை உண்டாக்கும்படி, செய்ய முடியாத காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் இந்த நாட்களே அதை செய்ய போகிறார். ஆனால் அது அடைய வேண்டும் என்றால் அந்த நோக்கத்துக்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டும். In order for me to reach that purpose called divine reversible, then we need to follow the protocols. அதை பற்றி பேசினேன். அதனுடைய வழிமுறைகளை நாம் பார்க்கணும். அந்த வழிமுறைகளுக்குள்ளே என்ன பார்த்தோம்? கோட்பாடு. Within the protocols we saw principles that you and I suppose apply these so that divine reversible will happen. இந்த வழிமுறையிலே நாம் போகும்போது கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு அந்த கோட்பாடு மூலமா என்ன செய்ய அநேக காரியங்களை நாம் தலைகீழாக மாற்றப் போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க God is going to do things? I'm telling you, you will be amazed where God is going to do things. இது நடக்காது, இது சரித்திரம் நடக்காது. In history this will never happen, but God can make history. ஆண்டவர் சரித்திரத்தை உருவாக்குகிறவரே பிரியமானவர்களே. ஆக நான் ஆவியிலே ஏவப்பட்டு சொல்கிறேன், இந்த காரியங்கள் கர்த்தர் செய்ய போறார். God is going to do a divine reversible. தலைகீழா மாற்ற போறார். ஆனா அதுக்கு அடைய வேண்டிய வழிமுறை இருக்கு. அது அடைய வேண்டிய வழிமுறை கோட்பாடுகளை நாம் பயன்படுத்த வேண்டும் தான் நம்ம போன வாட்ச் நைட் சர்வீஸ்ல பார்த்தோம். சரியா? அதே கருப்பொருள்களை வைத்து இன்னைக்கு பேச போறேன், ஆனா கொஞ்சம் வித்தியாசமாக. ஓகே, இசைக்கேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மாத்திரம் மையமாக வைத்து verse 1, and I'm going to dissect some issue. Okay, இதோட தலைப்பு பாத்தீங்கன்னா the power and the prophetics to complete the assignment. அப்படி என்றால் வல்லமையும் தீர்க்கதரிசனமும் இணைந்து என்ன செய்ய போதா? நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நாம் அடையும்படி செய்ய போகுது. That's the power and the prophetics has. என்ன செய்ய போகுது? He is going to bring things to your assignment. உங்களுடைய உத்தரவாதத்துக்குள்ளே கொண்டு போய் அதை நிறைவேற்றும்படி அதை செய்ய போகுது. அது இசைக்கேல் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். We saw in Ezekiel chapter 37 verse 1 the power and the prophetics. அதை பத்தி நான் உங்களுக்கு வர்ணிக்க போறேன். புரியுதா உங்களுக்கு? அதுல என்ன இரண்டு காரியத்தை பார்க்க போறேன். The power to fulfill the assignment. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு தலைகீழாக அநேக காரியங்களை மாற்ற போறார். ஒரு குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பல காரியங்களா இருக்கலாம். அந்த காரியங்களை தலைகீழாக மாற்றுகிறபடி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறாரு. That's an assignment for you this year. The assignment is you are supposed to allow God to divine reversible your situations whatever you're going through. அதை தான் ஆண்டவர் செய்ய போறார். ஆனா அதுக்கு என்ன தேவை? வல்லமை தேவை. That need power. இரண்டாவது, அந்த தலைகீழாக மாற்றுகிற காரியங்களுக்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும் என்றால் வல்லமை மாத்திரமல்ல, we need the prophetics. தீர்க்கதரிசனம் நமக்கு அவசியமா இருக்கு. தீர்க்கதரிசனம் என்ன செய்ய போகுது? நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்துக்குள்ளே நம்மை நிலைநாட்ட போகுது. What prophetic does? It brings us to alignment with where what is God is going to do about the divine reversible. புரியுதா உங்களுக்கு? இது புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், என்னை பின்தொடர்ந்து வாங்க. Just follow me. அப்புறம் அது பிறகு நம்ம சில காரியங்களை பார்ப்போம். முதலாக இசைக்கேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். Ezekiel chapter 37 verse 1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஓகே, இங்க ஆங்கிலத்தில் அந்த வசனம் போட்டுட்டேன். பாத்தீங்களா? The hand of the Lord was upon me and he brought me out by the spirit of the Lord and he sat down in the middle of the valley and it was full of bones. Now 3A போட்டிருக்கேன் பாத்தீங்களா? There's 3A that I added. முதலாக, what is the hand of the Lord? கர்த்தருடைய கரம் என்றால் என்ன? Is the anointing of God. தேவ வல்லமை, தேவ அபிஷேகம். அடுத்து, he brought me out of the spirit of the Lord. அப்படி என்றால் தேவ ஆவியான மூலமாக நம்மை நடத்த போறார். That is called alignment. அப்படி என்றால்
என்னென்ன காரியம் எப்படி செய்ய வேண்டும் என்று அது காண்பிக்கும். அலைன்மெண்ட் மீன்ஸ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு. பாத்தீங்களா, காடியை பார்த்துருக்கீங்களா? காடி ஓட்டுறவங்களுக்கு தெரியும்ல. காடி மிஸ் அலைன்மெண்ட் என்ன ஆயிரும்? காடி என்ன ஆயிரும்? சரியா வந்து ஸோ என்ன செய்வோம்? நம்ம காடியை போய் கொண்டு போய் என்ன செய்வோம்? அலைன்மெண்ட் செய்வோம். ஏன் அலைன்மெண்ட் செஞ்சா என்னது? வாகனம் சரியாக போக வேண்டிய இடத்துக்கு போகும். ஸோ தீர்க்கதரிசனம் அதுதான் செய்யும். Prophetic helps you to align your life in a way that you can go enter into call divine reversible. புரியுதா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசனம் என்ன செய்யுதா? நம்ம என்ன இதை சரிப்படுத்தி தேவன் தலைகீழாக மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றி அமைக்கும்படி அது உதவி செய்ய போகுது. அதான் தீர்க்கதரிசன அம்சம் தேவை. That's why we need prophetics. புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன போட்டிருக்கேன்? He set me down in the middle of the valley. எங்க கொண்டு போனாரு? ஒரு குறிப்பிட்ட இடம். A specific place Ezekiel was brought. அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. அந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்ய போறாருன்னா ஒரு தலைகீழாக மாற்றுகிற சம்பவம் நடக்க போகுது. When God brought Ezekiel to the middle of valley, he wants to bring a divine reversible. That's what. அங்க என்ன பார்த்தோம்? Full of bones. அப்படின்னா என்னது? அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? டிவைன் ரிவர்சபிள். புரியுதா உங்களுக்கு? தலைகீழாக எல்லா எலும்புகளாய் நிரம்பி இருந்த எலும்புகள் என்ன ஆயிட்டு? 11ஆம் வசனத்தை வாசிச்சிட்டீங்களா? ஒரு சேனையா மாறுது. The full of bones became the full of army. It's called divine reversible, an assignment. அதான் பள்ளத்தாக்கிலே கொண்டு போறாரு. So God is going to bring you to a specific place in your sphere of your life. It can be your marriage, it can be your finance, it can be an issue of your life. But he is going to do what? Reversal that. புரியுதா உங்களுக்கு? அது நடக்க போகுது. அதான் 3 காரியம் போட்டிருக்கேன். Anointing, alignment, assignment. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஓகே. இந்த 3 காரியங்களை எப்படி அடைய வேண்டும் என்று நம்ம சில காரியங்களை பார்ப்போம். முதலாக let me define what is the hand of the Lord. தேவனுடைய கரம் என்றால் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது ஏறக்குறைய பைபிள்ல 39 முறை சொல்லப்படுது. 39 times the word the hand of the Lord, the word hand of the Lord. Okay, the hand of the Lord 39 முறை. hand என்று சொல்லும்போது பல முறை வருது. அப்படின்னா கர்த்தருடைய கரம் என்ற வார்த்தையை 39 முறை வேதாகத்திலே சொல்லப்படுது. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடுல. ஓகே, பழைய ஏற்பாடிலே ஏறக்குறைய 36 முறை. In the Old Testament the hand of the Lord appeared 36 times. புதிய ஏற்பாடிலே 3 முறை. 3 times in the New Testament the hand of the Lord appeared. அப்படி என்றால் பழைய ஏற்பாடுடைய வார்த்தை அல்ல. It's not referring to the Old Testament. It also refers in the New Testament. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய கரம் என்று சொன்ன வார்த்தை பழைய ஏற்பாடில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாடிலும் இருக்கு. அப்படி என்றால் ஏதோ ஒரு காரியத்தை அது வர்ணிக்கிறது. Let me give you some simple definitions. What is the hand of the Lord? Hand of the Lord means the attribute and the nature and the activities of God. தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது என்றால் தேவனுடைய சுபாவம், தேவனுடைய செயல்களை மாத்திரம் அது காண்பிக்கிறதான் கர்த்தருடைய கரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப எசேக்கியேல் மீது கர்த்தருடைய கரம் இறங்கும் போது when the hand of the Lord came upon Ezekiel, that means there's an attribute of God is supposed to be exhibit of his life. அப்படினா தேவனுடைய சுபாவத்தை அங்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். What is the nature of God? A nature of God that is make impossible things to be possible. எதை நம்புறீங்க? That's the nature of God. முடியாத காரியங்களை முடித்து வைக்கிறவர் தான் அவர். நம்பிக்கை இல்லாத இடத்திலே நம்பிக்கை கொண்டு வருதான் அவர். Where hopeless is there, he bring hope. So கர்த்தருடைய கரம் அவர் மீது வரும்போது when the hand of the Lord came upon him, there is an attribute of God is supposed to be displayed in the valley. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய கரம் அங்கு இறங்கும் போது என்ன செய்யுது என்றால் அந்த கரத்தின் மூலமாக எசேக்கியேல் மூலமாக என்ன செய்யறான்னா அவருடைய சுபாவத்தை அங்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். You know, you read entire Ezekiel 37 அந்த முழுவதும் அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா we can draw many nature of God within the text. நிறைய சுபாவத்தை வர்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த காரியம் தான் இது. அது மட்டுமல்ல கர்த்தருடைய கரம் என்று சொல்லும்போது அப்படி சுபாவம் not only attribute is an activity of God. தேவனுடைய செய்கையை அது காண்பிக்குது. அப்படி என்றால் நீங்களும் நானும்
ஒவ்வொரு காலை வேளை எழுந்திருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய கரம் என் மீது அமர வேண்டும் என்று ஜெபிக்கும் போது we are inviting the attribute of God and activity of God to be manifest in your life. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? தேவனுடைய கரத்தை நீங்கள் வேதத்திலே 2 நபர்கள் இதை குறித்து ஜெபித்தார்கள். 2 men prayed about the hand of the Lord. ஒன்னு ஜெபஸ். அப்புறமா உங்களுக்கு வசனத்தை காண்பிக்கிறேன். சோ புரியுதா உங்களுக்கு? சோ புதிய ஏற்பாடில் what it means? What it means by the hand of the Lord? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். Luke chapter 4 verse 18. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். The Spirit of the Lord is upon me because He has anointed me. இருக்கா? The Spirit of the Lord is upon me. So what is mean by hand of the Lord? The hand of the Lord means ஆவியான தேவன் உங்கள் மீது அமருவது. புரியுதா உங்களுக்கு? ஆவியான தேவன் நமக்குள்ளே இருப்பது வேற, ஆவியான தேவன் நம் மீது அமருவது வேற. சோ அதை இயேசு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். and he say இங்கிலீஷ்ல வாசிப்போம். அதே 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. லூக்கா 4ஆம் அதிகாரம், Luke chapter 4 verse 18. Now look at me. The Spirit of the Lord is upon me. அதுதான் வாசிச்சோம். The hand of the Lord was upon me. கர்த்தருடைய கரம் என் மீது இருந்தது என்று 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கர்த்தருடைய ஆவியார் என் மீது. So what does that mean? In the New Testament, the Spirit of God comes upon you. ஆவியான தேவன் உன் மீது அமருகிற ஒரு காட்சியை தான் இதை பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எதிர புரிச்சு? அப்படின்ற ஆவியான தேவன் உன் மீது இறங்கும் போது என்ன இருக்குதா? அதன் பிறகு என்ன? The Spirit of the Lord is upon me because He has anointed me. அப்படின்றா என்ன? அபிஷேகம். So when the Holy Spirit come upon you, கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்கும் போது, ஆவியான உன் மீது இறங்கும் போது என்ன செய்யறா? He is releasing the oil. What's oil for? அங்க வாசி முடிப்போம். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிமா. ஆங்கிலத்தில் வாசிப்போம். There was an assignment came upon Jesus. வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. Preach the gospel to the poor. That was the anointing hand of the Lord came. The assignment of Jesus is to preach the gospel. Okay, தொடர்ந்து வாசிமா. பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்படின்னா இருதய நறுங்குண்ட the broken hearts, உடைந்து போன இருதயங்களை சரப்படுத்தும்படி குணமாக்கும்படி என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் மீது. So the assignment of Jesus is to heal the broken heart. எத்தனை நம்புறீங்க? உடைந்த உள்ளத்தை தேவன் அதை குணமாக்குறவரா இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிமா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்கள். Now look at me. This is what those who are captivated. That means it means we can talk about naturally and spiritually. Naturally means we can talk about habits, பழக்க வழக்கங்கள். Some of the habits that in your life that cause you to be captivated. உங்களை சிறை இருப்பு கொண்டு வருது. Let me tell you a good news is Jesus' assignment is to set you free from the captivity. That's what the assignment of Jesus. இயேசுவோட வேலை அதுதான். சரீரம் மாத்திரமல்ல, உங்களுடைய சரீர வியாதியிலும் சரி, பிசாசு காட்டி everything that's what assignment. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வரும்போது, when the hand of the Lord is coming upon you means the Spirit of God is coming upon you. எதற்காக? To do assignment. What is the assignment? What's the assignment that God has given us this year? இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன? மறந்துட்டீங்களா? வாட்ச் நைட்ல என்ன சொன்னேன்? டிவைன் ரிவர்சல். That means தலைக்கீழாக மாற்ற போறார். I'm telling you, God is going to do things that He is going to be amazed. Even government also cannot say anything. That kind of things God can able to do. So இதுதான் ஆண்டவர் செய்ய போறார். So உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எலும்புகளா இருக்கிறதோ, whatever that is operating, God is going to change it. That's an assignment. புரியுதா உங்களுக்கு? ஆனா அது நிறைவேற வேண்டும் என்றால் என்ன தேவை நமக்கு? கர்த்தருடைய கரம் நமக்கு தேவை. What we needed? The hand of the Lord. We need the Holy Spirit come upon you. புரியுதா உங்களுக்கு?
ஸோ அதுதான் செய்ய போகுது. அந்த கரம் வரும்போது என்ன செய்யும்? மாற முடியாத காரியங்கள் மாறும். விடுதலை பெறாத இடங்கள் விடுதலை பெறும். What is impossible become possible. What is unchangeable become changeable. What is hopeless become hope. இதுதான் நடக்க போகுது when the hand of the Lord comes. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்கு நான் சொல்லுதே? ஸோ அதுதான். அப்படின்னா என்ன நடக்குது? அப்போ ஒரு வேளை உங்களுக்கு சரீரத்திலே ஒரு சுகம் தேவையா இருக்கு. ஓகேயா? ஒவ்வொரு ஆண்டுகளா பல ஆண்டுகளா வியாதியில் இருக்கீங்க. அண்ட் டாக்டர் சொல்றாங்க இது மாற முடியாது. திஸ் இஸ் a chronic disease. You cannot be get set free. You are supposed to be under medication. அப்படி சொல்றாங்க. அது என்ன மாற முடியாத ஒரு காரியம் தானே? ஆனா இந்த வருஷம் சொல்றேன், நீங்க இந்த வசனத்தை நம்புங்கன்னா God is going to change that. ஆண்டவர் அதை மாற்ற முடியும். Why? There's கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வரும்போது God is going to manifest an attribute called He is a healer. சுகமளிக்கிற தேவனாக வெளிப்பட போறார். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? ஸோ அதுதான் கர்த்தருடைய கரம். ஸோ கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் போது என்ன நடக்குது? The attribute of God and the activity of God is released. எப்படி? பரிசுத்த ஆவியான மூலமா. The Holy Spirit is the best person to release the attribute of God and the activities of God. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய இயல்பும் தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். So you need the hand of the Lord. சரி, ஸோ என்ன போட்டிருக்க? The power to fulfill the assignment. அப்படின்னா கர்த்தருடைய கரம் உன் மீது வரும்போது என்ன செய்யுது? ஒரு வல்லமை கொடுக்க போது, ஒரு அபிஷேகத்தை விடுவிக்க போது. என்ன உத்தரவாதம்? எதெல்லாம் மாற முடியாததோ மாற்றி அமைக்கும்படி அதை செய்ய வல்லமை விடுவிக்க போறார். He is going to give you a power to do things that is what? Bring divine reversible. புரியுதா உங்களுக்கு? That is what God is going to do. சரி, இப்ப கர்த்தருடைய கரத்தை குறித்து நமக்கு ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போறோம். So I want to give you some understanding. Whenever the Bible says the hand of the Lord, what is actually implication behind? என்ன நடக்குது என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஓகேயா? முதலாக நம்ம யோபு புத்தகம் எடுத்துக்கிறோம். Book of Job chapter 10 verse 8. யோபு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Job chapter 10 verse 8. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிற. என்ன பார்க்கிறோம்? What's he is trying to define here? Your hand shape me and make me. என்ன சொல்றா? உம்முடைய கரம் என்ன செய்ததா? வாசிமா. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து என்னையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் படைத்து. So what's the hand of the Lord does? It designs you and things surrounding you. புரியுதா உங்களுக்கு? That's what the hand of the Lord does. So இங்க என்ன அர்த்தம்? What is the implication here? அப்படின்னா கர்த்தருடைய கரம் உன் மீது வரும்போது என்ன செய்ய போறனா? He is going to reveal you what's your design, what's your capable, what is inside you. உனக்குள்ள என்ன இருக்கு? தேவன் உனக்குள்ள என்ன உருவாக்கி இருக்கிறார், என்னத்தை வைத்திருக்கிறார், அதை அடையும்படி அதை கண்டு கொள்ளும்படி அது செய்ய போகுது. So when the hand of the Lord comes upon you, it will show you a definitions and the design that you are made for. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டீர்கள், உங்களுக்குள்ளே உருவாக்கப்பட்ட காரியம் என்னதென்று அது காண்பிக்க ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா எத்தனை பேருக்கு? இதுதான் கர்த்தருடைய கரம் செய்யப்போகுது. So when I know my design, then what will happen? நான் எதற்காய் படைக்கப்பட்டவன், எதற்காக உருவாக்கப்பட்டவன் என்று என்னுடைய அடையாளத்தையும் என்னுடைய உருவாக்குற நோக்கத்தை நான் கண்டுகொள்ள என்ன செய்வேன்? என்ன செய்யலாம்? நான் I can do what he wants me to do. புரியுதா உங்களுக்கு? எதற்காய் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். What's the design? இங்க உட்கார்ந்திருக்க முக்காசு பேருக்கு அதுதான் கேள்வி. Many of you sitting here, what am I to do this coming year, beginning of year? I don't know what to do. Where am I to do? But when the hand of the Lord comes upon you, there's a definite design that God is going to reveal to you. தேவ கரம் உன் மீது வரும். அதான் இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். And he says, and then he numbered 1, 2, 3, 4. This is the design that I am. இந்த டிசைன் மூலமா என்ன செய்ய போறேன்? I'm going to set free the captivity. I'm going to heal. I'm going to preach the gospel. புரியுதா உங்களுக்கு?
விளங்க உங்களுக்கு. So when the hand of the Lord comes upon you in your working place, then you will discover what is God is calling you to be in your working place. கரம் உங்கள் மீது வேலை இடத்துல வரும்போது, வியாபாரத்தில் வரும்போது என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், எதற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டீங்க, அதை நீங்க கண்டு கொள்வீங்க. And when you discover your design, what will happen? You will bring divine reversible. எல்லாவற்றையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குதா? So Ezekiel மீது கர்த்தருடைய கரம் என்ன வந்தது? To show him what is designed for. நான் நல்லா யோசித்து பாருங்க. When you read Ezekiel chapter 1, it says that Ezekiel was a priest. அவன் ஒரு ஆசாரியன். அவன் தீர்க்கதரிசி அல்ல. Do you know that he is not a prophet? அவன் தீர்க்கதரிசி அல்ல. ஆசாருடைய வம்சத்திலே வந்தவர். He comes from the tribe of priests. But when the hand of the Lord come upon him, design was changed. He became a prophet, not a priest. புரியுதா உங்களுக்கு? ஒரு தீர்க்கதரிசியா மாறினா. ஏன்? கர்த்தருடைய கரம் வந்த பிறகு. When the hand of the Lord came upon him, there was a design was changed. He came from the tribe of priests, but God says, no, you're not a priest, you're a prophet. The design was displayed in his life. புரியுதா உங்களுக்கு? So when the hand of the Lord comes, the design who you are will become so significant in your life. உனக்கு தெளிவாய் வரப்போது, புரிய போது. அது மீத்தமா என்ன செய்ய போற? அந்த அடையாளத்தை அந்த டிசைன் மூலமா என்ன செய்ய போற? நீ மாற்ற முடியாத இடத்தை மாற்றி அமைக்க போற. புரியுதா உங்களுக்கு? Unless you discover what's the design that God. See, when Ezekiel discovered that he was a prophet, that's why God brought him to the valley. புரியுதா உங்களுக்கு? பள்ளத்தாக்கில ஏன் அவனை கொண்டு போனாரு? ஆரோனை கொண்டு போகல. He cannot bring a priest, but he have to bring a prophet, because prophets will speak what God wants to speak. புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் பேச வேண்டும். சோ ஆக என்ன பாக்குறீங்க பிரியமானவர்களே? The hand of the Lord will give you design. அப்படி என்றால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்திருச்சு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மீது உன் கரம் வரட்டும், வேலை எடுத்து நான் போகும்போது கரம் வரட்டும். You will define your design in your work. You will know that God is going to shift you into a new department. எனக்கு ஞாபகம் இருக்கு, so long time ago, ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தாங்க. One sister came and met me. She told me, can you pray for me? நான் ஜெபிச்சேன். And the Lord told me that God is going to elevate her into a higher position in the working place. வேலை இடத்துல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறான்னு ஆண்டவர் என்று சொன்னாரு. அவங்க சிரிச்சாங்க. She laughed. She said, do you know what you are trying to say? I'm already in the end of my career. There's no more promotion for me. She smiled at me, laughed at me, she went back. 2 weeks times, God took over in that department and promoted her to another department. And that's where she came to know, wow, that's where design comes. புரியுதா உங்களுக்கு? God can change things. புரியுதா உங்களுக்கு? God can do anything. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு? So that's how the hand of the Lord comes and change design. So Ezekiel வாக்கில என்ன பார்த்தோம்? He became a prophet. நீங்கள் Ezekiel முழுவதும் வாசித்து பார்த்தீங்களா, நிறைய தீர்க்கதரிசன காரியங்களை அவன் பார்க்கறான், பேசுறான். ஏன்? Because when you know what is your design, then you will become very much effective over whatever is dead in your life, whatever is impossible in your life, whatever is hopeless in your life can be changed. உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் அடைந்து கொள்ளும் போது, எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோ அதை உயிர்த்தெழ வைக்க முடியும், எதெல்லாம் நம்பிக்கை இல்லாததை நம்பிக்கை கொண்டு வர முடியும். ஏன் தெரியுமா? You know what you are designed for. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? So முதல் உண்மை என்ன பார்த்தோம்? When the hand of the Lord comes, you will know what you designed for. நீங்கள் எதற்காய்? சரி, அடுத்த காரியம் பார்ப்போம். அடுத்த டி, the word design. then வசனத்தை வாசிப்போம். யாத்ரா 32 அதிகாரம் 11 வசனம். Exodus chapter 32 verse 11. வாசிப்போமா? யாத்ரா 32 அதிகாரம் 11 வசனம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? Now look at me how Moses was effective in his prayer.
எப்படி வலிமையா தன்னுடைய ஜெபத்திலே வலிமையா இருக்கிறான் பாத்தீங்களா? என்ன சொல்றான்? Let us read in English. வாசிப்போம் 32ஆம் அதிகாரம். என்ன சொல்றாரு? He remind God about what he did for the nation of Israel. இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன செய்தார் என்று காண்பிக்க. ஆண்டவரே, let me remind you, with your hand you delivered them from the bondage, you delivered them from the slavery. So what the hand of the Lord does, தேவனுடைய கரம் என்ன செய்ய தெரியுமா? எந்தெந்த இடத்துல நீங்கள் சிறையிருப்பா இருக்கிறீர்களோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பிடிமானம் இல்லாம இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. That's what the hand of the Lord does. அப்ப இசைக்கேலுடைய வாழ்க்கையில நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கரம் வரும்போது, now look at me, எங்க இருக்கான் இசைக்கேல்? Where is Ezekiel was when this experience happened? Babylon. He was in a captivity. சிறையிருப்பிலே இருந்தான். சிறையிருப்பிலே இருக்கும்போது கர்த்தருடைய கரம் அவன் மீது வரும்போது என்ன செய்றாரு? 37ஆம் அதிகாரத்திலே என்ன பள்ளத்தாக்கிலே கொண்டு வா. Ezekiel 37, he is bringing into the valley. What is trying to say is, Ezekiel, don't worry, soon you will be set free from your captivity. That's what he is trying to say. அவனுடைய சிறையிருப்பிலிருந்து முற்றிலுமான அவனுக்கு விடுதலை வரப்போகுது என்று அவனுக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கு வரும்போது தான் என்று அந்த பள்ளத்தாக்கும். The entire, the full of bones is about the nation of Israel. முழு இஸ்ரவேலை எப்படி கைப்பற்றவுடைய நிலையில இருந்தார்கள் என்று அது வர்ணிப்புதான் அந்த போன்ஸ். அப்ப கரம் அவன் மீது இறங்க என்ன சொல்றா? உன்னை மாத்திரமல்ல தேசத்தை முழுவதும் நான் விடுதலையாக்க போகிறேன். So when you say, God, let your hand be upon me, நீங்க தேவனுடைய கரம் உங்கள் மீது வரும்போது நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? You are going to speak deliverance into the situation that you are going through. நீங்கள் கடந்து போகிற உங்கள் சூழ்நிலையிலே விடுதலையை நீங்கள் பேச போறீங்க, விடுதலையை அனுபவிக்க போறீங்க. That's what the hand of the Lord means. அப்படி என்றால் என்னது? Divine reversible is going to happen. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? So கர்த்தருடைய கரம் வரும்போது, that's what it means where God says that I am going to give you deliverance. I'm going to set you free from the captivities. It can be anything that is holding you back. உங்களை பிடித்து கொண்டு உங்களை முன்னோக்கி போகாதபடி, you can't reach forward or can't go behind because of things that holding you back. But God says, I will break that. அதை நான் விடுதலையாக்க போறேன். புரியுதா உங்களுக்கு? That is what means hand of the Lord. அப்ப தேவ கரம் உங்கள் மீது வரும்போது என்ன நடக்கும்? Whatever is cannot change, God is going to change. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குதா சொல்லுது? How many of you understood that? நான் ஏன் உங்களுக்கு இதை பேசுறேன்னா, so when you pray, you must pray with clarity. ஆண்டவரே உம்முடைய கரம் என் மீது வரணும்னு நீ ஜெபிக்கிறீங்க, but you don't understand what is the significance behind that. அதனால என்ன நடக்கும்? You will never enjoy the benefit of what you are praying. அதோடைய ஜெபத்துடைய பலனையும் அதை நீங்க அனுபவிக்க முடியாது, காண முடியாது. புரியுதா உங்களுக்கு? So whenever you pray, you need to pray with clarity. தெளிவோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் கர்த்தருடைய கரம் வரும்போது என்ன சொல்றீங்க? விடுதலைக்குள்ள வர போறீங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்கு நான் சொல்லுது? வேற என்ன செய்ய போறார் ஆண்டவருடைய கரம்? What's the hand of the Lord is going to do? என்ன ஆகும் புத்தகம் எடுத்துக்கொள்ள? Book of Numbers chapter 11 verse 21 to 23. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 21 ல இருந்து 23. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். என்ன நடக்குது? ஆங்கிலத்தில் வாசிப்போம். Let me explain that. Read in English. அப்படின்னா என்ன நடக்குது?
Actually, the Israelite was asking for meat. இறைச்சிக்காக கேட்குறாங்க. மோசே ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே நீ இறைச்சி கொடுப்பேன்னு சொன்ன, எப்படி கொடுக்க போற ஆண்டவரே? Moses was talking to God. God, you say that you promise your people that you want to give meat. How can you give? Look at the goats. It's insufficient. Even though you carry the fish, also insufficient. Because there's millions of people there. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இவர்களை எப்படி நீ போஷிக்க போற? அதான் அவருடைய கேள்வி. But God says, is it my hand short? என் கை குட்டியாப்பா? My hand is so powerful. You might say, பாஸ்டர் ஒரு மாதம் சம்பளம் எடுக்கிறேன், ஒன்றுமே மாதம் கடைசி எல்லாம் வெண்ணையாயிட்டு, திரும்பி பார்க்குற எல்லாம் எங்கே போணுச்சு தெரியல. But the Lord is saying to you, my hand is not shorter. என் கை கட்டலப்பா, என் கை நீளம். I can sustain you for years and years. And that's what God is saying to say. When the hand of the Lord, God, look at me, there is going to be economic crisis very soon. Do you know that? Prophetically, I'm saying there's going to be economic crisis. Everything is going to mellow down very soon. By the end of this year, you see many things is going to mellow down. But remember, in the midst of this, the hand of the Lord is upon you. You will never suffer what the world is going to suffer. உலகம் எதை சந்திக்கிறார்களோ நீங்க சந்திக்க போறது ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்க போகுது. When the hand of the Lord comes, what happened? God will provide you in a way that you will never expect. நீங்க எதிர்பார்க்காத விதத்திலே. அதுதான் இங்க ஆண்டு சொல்றாரு, என்னோட கை குட்டை இல்லப்பா. My hand is not too short, long enough to stretch forth to bring everything. And that's what hand of the Lord means. His hand is so powerful. அப்போ ஆண்டோடைய கரம் உன் மீது இறங்க போது என்ன நடக்க தெரியுமா? என்ன எக்கனாமிக் கிரைசிஸ் வருதோ எது வருதோ, nothing will touch me. எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த COVID-19. Remember COVID-19? Many of them restaurants was closed and all this. Am I right? I have a beloved friend, his wife and his husband is involved in business. Do you know what happens? In the COVID time, they make money, tons of money. And he gave bonus for his workers, almost 5 to 6 months bonus in the midst of COVID. Why? The hand of the Lord. The hand of the Lord can do. Try it. I'm telling you. Allow the hand of the Lord to come upon you. Things will change. What is about to come in your life, it will short circuit. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. So இசைக்கேல் மேல தேவனுடைய கரம் வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, I'm going to change everything. I'm going to provide this nation. இந்த தேசத்துக்கு நான் எல்லாவற்றையும் சந்திக்க போறேன்ப்பா. That's what God is trying to say. So விளங்குதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, எதெல்லாம் திரும்பி வராதோ நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வந்துச்சோ, அது என்ன செய்யுது? இழந்து போனதா அப்படியே உங்க கிட்ட வரும்படி செய்ய போறாரு. உங்ககிட்ட நாடி வரப்போகுது. It's going to come after you rather than you go after that. Because the hand of the Lord is so long enough to stretch forth and pull that back. And that's what he's saying. புரியுதா உங்களுக்கு? That's why I call it divine reversible. It's impossible. மாற முடியாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு கர்த்தருடைய கரம் வேலை செய்யுது. விளங்குதா உங்களுக்கு? சரி, அடுத்த பகுதியை பார்ப்போம். One more passage that I want to show you. Joshua 4 அதிகாரம் 23 வசனம் வாசிப்போம். Joshua chapter 4 verse 23. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். வாசிமா தொடர்ந்து. உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். Can we read in English? Joshua chapter 4 verse 23 and 24. Now look at me. God is speaking to Joshua saying, let me show you something about the history he went. The Red Sea.
Do you realize that I parted the Red Sea? அந்த கடலை நான் ரெண்டாக்கி என்னது வழியை உண்டாக்கினேன். Dry ways. You might be in a place where everything is end. You can't cross over. You say, I cannot cross over. I cannot see anything. But the hand of the Lord comes. He will part away and make you walk. செங்கடை எப்படி இருந்துச்சு? அவர்களுக்கு முன்பா இருக்கும்போது என்ன நடந்துச்சு? வழியே தெரியல. They have no hope. எப்படி போறாங்க தெரியல. அப்ப ஆண்டோட கரம் இறங்கி என்ன செய்தா அந்த கடலை பிளந்து ஒரு வழியை உண்டாக்குது. அதை தான் இங்க யோசுவா புத்தகத்திலே ஆண்டவர் யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்துறாரு. யோசுவா இதை பாத்தியா? சிமந்திர கடலை எப்படி திறந்தனோ வழிகளை உண்டாக்க முடியும் என்னால. I can make way where man may not wake, but I can make a way. மனிதனால் வழியை உண்டாக்க முடியாது, என்னால் வழியை உண்டாக்க முடியும். I'm telling you, some of you need to hear this word. You are in the crossroad, we are standing there and you cannot face it. But if you believe in the hand of the Lord will apart for you something, open up way for something away that you can escape. அவர்கள் வழி தப்பினார்கள். ஸோ அதை ஞாபகப்படுத்துறாரு. அதை ஞாபகப்படுத்திட்டு என்ன செய்யறேன்? இப்போ நான் என்ன செய்யறேன்? யோர்தானுக்கு செய்யறேன். I want to do to the Jordan also. யோர்தான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நிறைந்த நேரம். It was a flooded moment. A strong current. God says, you see the history, now I'm going to show you the present context. இப்போ நான் செய்யறேன். I will dry up. என்னால் அதே முடியும்பா, என் கரம். My hand can do that. And that's what God is trying to say. புரியுதா உங்களுக்கு? Why divine reversible is going to happen? ஏன் தலைகீழா மாற்ற போற தெரியுமா? கர்த்தருடைய கரம் வந்த பிறகு வழிகள் உண்டாக்க போகுது. He going to open up the way. He is going to dry the Jordans so that you can walk as a king and queen. ராஜாக்களும் ராணியாக நடக்கும்படி கர்த்தர் செய்ய போறார். Because why? He will make a way. இருக்கா? ஆங்கிலத்தில் God will make a way. பாட்டு பாடுறோம்ல? He will make a way. Because He's God. He's going to stretch forth. He's going to deliver. So இதுதான் divine reversible. So if you believe in that, இந்த உண்மையை விளங்கி கொண்டு நீங்கள் அதை ஜெபிக்கும் போது, you find that it's a red sea in front of you, then pray. You see it's going to be parted. And you will walk. நடந்து போவீங்க. இதுதான் நடக்க போகுது பிரியமானவர்களே. That's what it means. விளங்க உங்களுக்கு? Okay, now let me go back to another D. Dispense. That means something that God is going to release. What is that God is going to release? எஸ்ரா புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Ezra chapter 7 verse 28. What the hand of the Lord can release into you. இத பாருங்க. எஸ்ராவே ஒரு காரியத்தை சொல்றான். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திறன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். என்ன பாக்குறீங்க? What happens here? ஆங்கிலத்தில் வாசிப்போம். Again louder, Danny, can you read louder? The one, verse 28, right? 31. Okay, read that. Extended mercy to me. Okay, அடுத்து. Okay. Now what happened to the hand of the Lord? Ezra was standing in front of the kings. ராஜாக்கள் முன்பாக. Okay. And I was saying, the hand of the Lord came upon me when I was standing in front of the kings. And what happened? Two things happened. Favor was released, extended mercy. How many of you need mercy? When the hand of the Lord comes, you're supposed to face something. But mercy of God, what? Interrupt that and bring that into a minimized position. That's what the hand of the Lord can do. It can minimize things. தேவ கரம் இறங்கினால என்ன நடந்துச்சு? அவனுக்கு எக்ஸ்டெண்டட் mercy, தேவ தயவு கிடைத்தது.
அது மட்டுமல்ல, there was a courage, Belen. There was a strength was released into him to run the race. ஒருவேளை நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் புதிய ஆண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டே எனக்கு பலம் இல்லை, I don't have strength to run the race. இந்த வருஷம் முழுவதும் முடிப்படா எனக்கு தெரியல, looks like my life is like that. But let me tell you something. தேவ கரம் உன் மீது வந்துச்சுன்னா he will give you the strength not only to run 2025 but you will run 2030, you will run 2035 because the hand of the Lord has the power. புரியுதா உங்களுக்கு? தேவ கரம் வரும்போது என்ன செய்யுது? இரக்கம் அவனுக்கு கிடைத்ததா, பலன் கிடைத்ததா? விளங்க உங்களுக்கு? பலன் கிடைக்கும் போது என்ன செய்வீங்க? டிவைன் ரிவர்சிபிள் யூ கேன் டு. தைரியமா சந்திப்பீங்க, அதை மாற்றி அமைக்க முடியும் உங்களால. தேவனுடைய தயவு வந்துச்சுன்னா மாற முடியாத இடத்தை மாற்றி அமைக்க முடியும். That's the hand of the Lord. புரியுதா உங்களுக்கு? அதுதான் எஸ்ரா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றான். That's what Ezra is trying to share his experience. So what was dispensed to him? Strength, பலன், கிருபை. புரியுதா உங்களுக்கு? இந்த இரண்டு காரியம் உங்களுக்கு விடுவிக்கப்படும் போது you will run and you will do what? Divine reversible. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? எத்தனை விளங்குச்சு நான் சொல்லுது? Now, let me share with you another part of the scriptures. 2 நாளாகம், 2 Chronicle chapter 30 verse 12. I'm trying to show you what the hand of the Lord able to do which man cannot do. மனிதனால் செய்ய முடியாத காரியம் தேவனுடைய கரம் செய்யும்னு உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். வாசிங்க 2 நாளாகம், 2 Chronicle chapter 30 verse 12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. ஆங்கிலத்தில் வாசிப்பாது. Now look at me. Heart that become united. எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டுக்குள்ளே வந்தது காரணம் என்ன தெரியுமா? Hand. There was a division among them. பிரிவினை அவர்கள் மத்தியிலே இருந்தது. ஆனா கர்த்தருடைய கரம் வந்து இறங்கின பிறகு என்ன நடந்துச்சு? பிரிவினையை நீக்கி all the divisions was broken down and they become one. Because hand of the Lord. If you find that you cannot bring your family together, your siblings or your husband, wife, whatever children's, but let me tell you, நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கரம் வந்துச்சுன்னா எங்கெல்லாம் பிரிவினை இருக்கிறதோ, செதறி போய் இருக்கிறதோ, அதெல்லாம் ஒன்றாய் கொண்டு வர முடியும். When the hand of the Lord comes, wherever there's divisions and separation, God can bring them together. That's what the scripture says. That's the power of God. So you might say that, Pastor, this will never happen. இது நடக்க முடியாது, சாத்தியமா நடக்குமா இல்லையா? முடியாது, எல்லாம் இருக்கு. பட் கர்த்தருடைய கரம் வரும்போது அவை எல்லாத்தையும் ஆண்டவர் இணைக்க வர. He can bring everything together. That's the power of God. That's the hand of God. புரியுதா உங்களுக்கு? ஸோ இசைக்கிளோட வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் ஏன் செதறி போன பாருங்க, வாசித்து பாருங்க, செதறி போன எலும்புகளை எல்லாம் என்னது தன் தன் இடத்துக்கு வந்து சொல்லுது. All came to their own locations. எந்த எலும்பு எதுக்கு உரியதோ அது எடுத்து போனுச்சு. இப்போ என்னுடைய எலும்பு வந்து எங்க வினோத்துக்கு போக முடியாது. ஏன் யோசித்து பாருங்க, என்னுடைய எலும்பு வினோத்துக்கு போனால் என்ன நடக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. வினோத் இப்படி ஒரு சைல வளர்த்தியா இருந்தது, ஒரு சைல அப்படி என்ன முடியாது. பிகாஸ் தன் தன் எலும்பு அங்கே போகணும். விலங்கு உங்களுக்கு நான் சொல்றதே புரியுதா? பைபிள் சொல்லுது the bone goes into their own sphere. அப்படி என்றால் தன் தன்னுடைய இணைக்கு இட வேண்டிய இடத்து போக வேண்டியது. அப்படின்னா what's the power? The power is when the hand of the Lord comes, it brings you to the place where one heart. புரியுதா உங்களுக்கு? இணைய வேண்டிய இடத்துல கொண்டு போகும். ஸோ அதுதான் ஆண்டவர் இசைக்கேல் சொல்றாரு, இந்த தேசத்தில் இப்படி ஒரு அழிவு இருக்கு, ஆனால் அந்த அழிவெல்லாம் மாற்றமைத்து எல்லாம் இணைக்க போறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குச்சு நான் சொன்னது? How many of you understood that? That's what the hand of the Lord is all about. அப்ப தேவக்கரம் நீங்க இந்த உணர்வோடு இதை ஜெபிக்கும் போது, உணர்வோடு நீ செயல்படும் போது, when you pray with revelation and insight, what happens? You will see all this manifest in your life. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பாப்பீங்க. That's where it's a divine reversible. புரியுதா உங்களுக்கு? அதுதான் என்னது
தலைகீழாக மாற்றுகிற ஒரு அனுபவம். விளங்குச்சா உங்களுக்கு? சரி, இரண்டு நபர்களை பார்ப்போம். Let us see two men that prayed this. ஒன்று நாளாகம் 4:10 வாசிங்க. First Chronicle chapter 4 verse 10. ஜெபஸ் ஜெபிச்ச ஜெபத்தை பார்ப்போம். What Jabez pray? வாசிங்க. First Chronicle chapter 4 verse 10. ஒன்று நாளாகம் 4:10. ஆங்கிலத்தில் எடுத்துட்டீங்க, ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று. Look at me, he prayed for the hand of the Lord to be upon him. ஆங்கிலத்தில் வாசிப்போம். Let us read in English. This is a biblical prayer. It's a prayer from the Word of God. Say every morning we say, God, let your hand be upon me as I go to work, as I lead my family, as I face a society. Let my hand of the Lord. What will happen? God hands intervene. இதோட விளைவு என்ன தெரியுமா? God answer his prayer. The Bible சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது, God answer his prayer. தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லப்படுது. இன்னொரு நபரை பார்ப்போம். 2 நாளாகம் 20:6. Second Chronicle chapter 20 verse 6. ஜோசபாத் இவனை பாருங்க என்ன செய்யறான்னு. Second Chronicle chapter 20 verse 6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன்? தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. Hallelujah. He says that God in your hand is power and strength. When he said that, what happens? God was fighting for him against the enemy. He says, God, your hand is upon me. ஆங்கிலத்தை வாசிப்பா. In your hand there's power and might. உன்னுடைய கரத்திலே வல்லமையும் அதிகாரமும் உண்டு. அப்படி சொல்லும் போது நடக்குது, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற எதிரிகள் தாழப்பட்டார்கள். When you pray, God, let your hand be upon me. So what happened? Every opposition that is coming against you will crumble. Because why? God will fight for you. God fight for Josaphat. இதுதான் பிரியமானவர்களே அர்த்தம். அப்ப இசைக்கேல் மீது தேவனுடைய கரம் இறங்கும் போது, what is God is trying to say is, I will fight for this nation. I'll set free this nation from Babylon. பாபிலோன் தேசத்தை விடுதலையாக்குறேன். I will reversible all this. இதெல்லாம் மாற்றியமைக்க போறப்பா. That's what it means. So when you understand this revelation, what will happen? என்ன செய்றீங்க? You pray over these revelations. இதை ஜெபிச்சு பாருங்க. You see what things happen to you. நிலைமைகள் மாறும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குச்சு நான் சொன்னது? ஓகே, நான் அடுத்த காரியம் போவோம். அடுத்த காரியம் சீக்கிரமா போகிறேன். பிகாஸ் டைம் ஃபேக்டர் வாய்ஸ். என்ன பாஸ் அடுத்த காரியமும் சீக்கிரமோ, இது அதிக நேரம் எடுத்தேன். பட் த ஒன் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் இஸ் ஆக்சுவலி a huge topic. ஓகே, அடுத்து என்ன செகண்ட் ஒன், prophetic to align with agreement assignment. சாரி, அப்படின்னா இந்த தீர்க்கதரிசனம் என்ன செய்ய போது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்துக்குள்ளே நிலைநாட்ட போகுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன? டிவைன் ரிவர்சபிள். அப்படின்னா தலைக்கீழாக மாற்றும்படி உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா இடங்களிலும் இருக்கலாம், ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றால் another things that you need is prophetic. What is prophetic? Where the ruach of God, தேவனுடைய சுவாசம் உங்களுக்குள்ளே வந்து, it will release the mind of God concerning situations. நேற்று தினத்திலே நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு ஒரு நபருக்காய் ஜெபித்தேன். I prayed for one person. I remember that I met this person long time ago, maybe 7 or 5 years ago. I told the person that you got this issue. And the person was very surprised. How can you know all this matter? I said, this is what the Lord told me.
நேற்று தினத்தில் போய் the same person I met, I says, how things happen? And this happened. Then they say, how come you know again? Huh? How come you know again? Did my father, mother spoke to you? எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா என்னோட வாழ்க்கை இல்லை உங்க அப்பா அம்மா நான் பார்க்கறது ரொம்ப நாளாச்சு. ஸோ பேசி முடிச்ச பிறகு தென் அது அந்த நபருக்காக ஜெபிச்சேன். ஜெபிக்கும் போது 4 காரியம் சொன்னார். The Lord told me 4 things. அந்த மகளோட வாழ்க்கையில் 4 காரியம். And I spoke about it. Why am I saying this? ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? It's not because I'm so special. No. I say, God, let your breath be released in me. அதான் என்னோட ஜெபம். உம்முடைய சுவாச காற்று, உம்முடைய சுவாசம் என் மீது வீசட்டும் ஆண்டவர். Let me see things which I never see. That is called prophetic. புரியுதா உங்களுக்கு? That's what தீர்க்கதரிசனம். Prophecy is actually speaking a mind concerning your situation. தீர்க்கதரிசனம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு சூழ்நிலையை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று அதை அறிந்து அதை நீங்கள் அறிக்கையிடுவது, அதை ஜெபிப்பது. That's called prophetic. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விலங்கு நான் சொல்லுது? The impossible things God can allow that to be possible, but you need to speak the mind of God. What prophetic does, what தீர்க்கதரிசனம் என்ன செய்யுதுன்னா, what prophetic helps you to actually enter into the frequency of heaven and bring that into earth. That is what prophetic is all about. தீர்க்கதரிசனம் அதுதான். பரலோகத்துடைய சித்தத்தை விருப்பத்தை பூலோகத்திலே கொண்டு வரும் வலிமை உண்டது. So you need to walk in a prophetic element. That's why Veda சொல்லுது, he brought me to the valley. Now remember that was a prophetic significance. பள்ளத்தாக்கிலே அவன் அந்த நேரத்துக்கு கொண்டு போக வேண்டும். So what prophetic does? Let me share with you 3 as. The prophetic know the seasons of God in your life. தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய காலங்களை குறித்து சொல்வார். பாருங்க வேதத்தில் நீ பார்த்தீங்கன்னா the Hebrew words and Greek words chronos, kairos. Chronos என்று சொல்லும்போது is I born, I became a young boy, I become a father, I become an old man, I die. That's called chronos. அதான் chronos சொல்லுவாங்க. நான் வளர்ந்த, பள்ளிக்கூடம் போன, வாலிபனான, திருமணமான, வயதாயின, மரித்து போன. அதான் chronos. But other than மாத்திரம், the Bible has called kairos. What is kairos? God seasons in your life. Where God wants to touch you. ஆண்டவர் உன்னை தொடுகிற நேரம், சந்திக்கிற நேரம், something that God. You see, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, whenever God met man according to kairos, what happened? Man life was changed. அப்ப தீர்க்கதரிசனம் அதுதான் செய்யும். It helps you to connect with your kairos. What is God have for you this season? In 2025, இந்த காலத்திலே நீ என்ன செய்ய வேண்டும்? What is the seasons of God in your life? The prophetic will help you. You see, this is where we fail to understand. இதுதான் நம்முடைய பிரச்சனை. என்ன தெரியுமா? We don't understand what's the season. You know that I want to know what's the season. I'm praying. I know that what am I to do? In this season, what am I to do that God already assigned me? So I'm very clear. I'm not very confused. அடுத்து என்ன செய்யும் அதெல்லாம் இல்லை. Because seasons of God dictate you. How many of you know that? இப்போ சீசன் வச்சுக்கோமே, நம்முடைய சிங்கப்பூரில் வந்து பனிக்காலம் இல்லை, வின்டர் இல்லை வின்டர் இருக்கா நம்மளுடைய? நோ வின்டர். What about we have? We only have what? Rainy seasons and what? Summer, that's all. That has other seasons there. They see, whenever you go to overseas somewhere else, the seasons dictate how they live. I remember there was one man of God who met with me and he was talking to me, Pastor, I need to go back early to my nation. I said, why? ஏன் சீக்கிரமா போகணும்னு கேட்டேன். Because winter season is coming. பனிக்காலம் வருது. அதனால என்ன நடக்க முடியாது? We cannot go out. We cannot go out anywhere because the winter is so heavy. பனிக்காலம் ரொம்ப ஆழமா இருக்கிறதால எங்க வெளியே போக முடியாது. So what's happening? The winter season dictate his activities. பனிக்காலம் என்ன செய்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க. அதே போல தீர்க்கதரிசனம் என்ன செய்திருமா? He will shows you the seasons of God in your life. இந்த காலத்திலே தேவன் உன்னை என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்று அது காண்பிக்கும். அதை எடுத்து நீ செய்யும்போது என்ன செய்ய தெரியுமா? You can bring divine reversible. உன்னை என்ன செய்ய முடியும்? தலைகீழாக மாற்ற முடியும். But you must be very prophetic. புரியுதா உங்களுக்கு? I don't know about you. One of the things that என்னுடைய ரட்சிப்பு அடைந்ததிலிருந்து
உங்களுக்கு தெரிய ரட்சிப்பு அடைந்த பிறகு இந்த one of the grace that I have always asked for is prophetic. அதனால் அதோட விளைவு என்ன தெரியுமா? Do you know what's the blessing side? There's one more side is that is struggle side. என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட உட்காந்துருக்கேன், பேசிட்டு இருக்கேன். I can know the spirit, what spirit is operating in this man. என்னால் அப்படி உணர முடியும். I can know what is happening. அவங்க எப்படி உணர்றாங்களோ நான் உணர ஆரம்பிப்பேன். அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படி யோசிக்க ஆரம்பிப்பேன். So when I go back home, I feel something. I know. I remember இங்கே இந்த ஆஃபீஸில் வரும்போது ஒரு ஆள் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருக்காங்க. They was talking to me and he left. The atmosphere was a spirit of confusion was overriding the office. And I said, God, what is happening? Why am I sensing? The Lord told me that man who came was that like that. அந்த வந்த மனுஷன் அப்படி இருக்கான். That is where prophetic is. You can know very sensing. I can know when I step into a place, I know where sin is literally happening. I can sense in my spirit. Why? That is called prophetic. புரியுதா உங்களுக்கு? அந்த அம்சத்தை உருவாக்க you know what to do. புரியுதா உங்களுக்கு? That's called the seasons of God. விளங்க உங்களுக்கு? Another thing is what prophetic does. He will give you a specific assignment that you need to do. Specific assignment. இப்போ எசேக்கியேலுக்கு என்ன specific assignment? குறிப்பிட்ட உத்தரவாதம் என்ன? எலும்போட பேசணும், பள்ளியோட பேசணும். இல்ல பள்ளியோட பேசணும்னா என்னது? எலும்போடு. அப்ப குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஸ்பெசிபிக் பிளேஸ், குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போறாரு, குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காரியங்களை செய்யறாரு. சோ தீர்க்கதரிசன அம்சம் வரும்போது என்ன செய்யணும்? குறிப்பிட்ட இடத்துக்கு ஆண்டு கொண்டு போவாரு. இன் யோர் ஜர்னி ஆஃப் யுவர் லைஃப், உன்னுடைய தனிப்பட்ட யாத்திரைக்குள்ளே நீ எந்த இடத்துக்கு போக வேணும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல என்ன காரியங்களை நீ பேச வேண்டும், செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசன அம்சம் வெளிப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? சில வேளை நான் வந்து சில பேர் பேசிட்டு இருப்பேன், என்ன நீங்க நான் நினைக்கிறது நீங்க பேசுறீங்க அப்படி கேட்பாங்க. Why? Because when you are in the specific place, you know what's the specific assignment, you know what you had thought. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? தீர்க்கதரிசனம் மூணாவது காரியம் என்ன செய்யும்? What is the third things? The prophecy will give you strategy. தீர்க்கதரிசனம் என்ன செய்யும்னா யுக்திகளை கொடுக்கும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த வழிமுறைகளை நீ கைப்பற்ற வேண்டும். All these prophecy will give you. He will give you strategy. You read the Bible, entire Bible. பைபிள் முழுவதும் வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசன அம்சம் வரும்போது என்ன செய்யுதுன்னா எங்க போகணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்படிப்பட்ட வழிமுறை. That's what prophetic have. So பிரியமானவர்களே, this is what I want to say to you. This new year, இரண்டு காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டியது. The two things. Number one, the hand of the Lord. You need to desperately ask. இரண்டாவது, you must ask, என்னது? Prophetic spirit. தீர்க்கதரிசன ஆவியை தாங்க ஆண்டவரே. I must be very prophetic. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு காரியத்தை என்ன செய்தது எசேக்கியேல? டிவைன் ரிவர்சல் கொண்டது. மாற முடியாத இடத்தை மாற்றி அமைத்தது இதுதான். புரியுதா உங்களுக்கு? சோ தீர்க்கதரிசனுடைய அம்சம், தீர்க்கதரிசனத்தை குறித்து நான் ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த பழைய இடத்துல இருக்கும்போது நான் அது கற்றுக் கொடுத்தேன். இது ஏற்கனவே 15 லெசன் கற்றுக் கொடுத்தேன் ப்ரொஃபெட்டிக் பற்றி. ஐ வாண்ட் டு டீச் அகேன். ஏன் இந்த முறை புதுசாக சில காரியம்? ஏன் தீர்க்கதரிசன அம்சம் அவசியமானது. ஐ டெல் யூ, ஒன் ஆஃப் த திங் தட் இஸ் நெசசரி ஃபார் யூ இஸ் அ ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங். Why? You will never make mistake. 100% I tell you. You will be very, very precise in your choice. உங்களுடைய முடிவில் தெளிவாக இருப்பீங்க. யாரோடு இணையணும், even in the business world or whatever you do, you will know. The Lord will give you clear understanding because prophetic spirit. இந்த இரண்டு காரியம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா you will change things in your life. I can tell you 100%. I'm saying this. I'm saying based on the word of God. Bible என்ன சொல்லுதோ அதான் உங்களுக்கு சொல்றேன். I can back up you from the word. I will tell boldly that if you walk in this tool, you will change things. தலைக்கீழா மாற்ற போறீங்க. And that's what God is going to do.